வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா வணக்கம்மா. பெரிய அற்புதமான வேலை பண்ணிருக்கீங்க. வெரி கிரேட் வொர்க். இறைவருக்கு ஏண்டதை செய்கிறோம். என்னுடைய செகண்ட் சன் எல்டர். சரி. இவர் எங்க இப்போ முடிச்சிருக்காரு. அடுத்த கோர்சஸ்க்கு போறோம். நாங்க ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படை தேவை அவங்களுக்கு எந்த நேரத்துல உதவி பண்ணணுமோ அதை சிறப்பா செய்றீங்க. உண்மையிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. நீங்க குடுக்குற அந்த செப்பல் வந்து இது சுகர் பொதுவாகவே கால் வலி இருக்கிறவங்க, கொதிகால் வலி, காலாணி எல்லாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்ல தெரியாது. கால் வலிம்பாங்க. எதனால வர்ற பிரச்சனைகள் சொல்ல தெரியாது. அதுக்காக நாங்க ப்ரொஃபஷனலா நாங்க படிச்சு நாங்க ப்ரொஃபஷனல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில எங்களுடைய கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப காயல் பண்ண நம்ம சொந்த ஊர்ல இங்க ஏதாவது நம்மளுடைய பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இப்ப போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அதை ப்ளே பண்ணிக்க நல்லபடியா சர்வீஸோட பண்ணணும். பிசினஸ் வரும், பணம் வரும். அது ஏதாவது வழியில கடவுள் தந்துட்டு இருப்ப நல்ல வழியில ஒரு சர்வீஸோட வரும். இல்ல இப்ப இல்ல உங்களோட பணம் கிட்டத்தட்ட நான் 25 இயர்ஸா பண்றோம். சபரிமலா மேடம் அப்பவே போன் பண்ணாங்க. நான் அங்க இருந்து ஸ்பெஷலா நைட் சோறு கொடுத்து விடுறேன், இன்னைக்கு மக்களுக்கு அதை நைட்டு கொடுத்துருங்க. நாங்க இறைவனுடைய அருளால அனுப்பி இருக்கிறாங்க. மக்கள் வந்து சிறப்பா அதை வாங்குறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. எங்களை எப்பவும் நினைச்சு எங்க மக்களுக்கு அவ்வப்போது அவங்க உணவு அடிப்படை தேவைகளை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. உணவு ஒரு வேலை கொடுக்குறோம். கடவுள் புண்ணியத்தினால அந்த உணவு வந்துகிட்டே இருக்குது. அதுல குறிப்பா சொல்ல போனா இந்த விஷன் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய நண்பர்கள் எங்கிட்டே தூண்டுறாங்க. அந்த உணவு கொடுத்த சந்தோஷத்தை சொல்றாங்க. சந்தோஷம் உங்களுடைய முயற்சி. யானை யோசிச்சோம், உணவு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நாம ஏதாவது வித்தியாசமா பண்ணுவோமேன்னு சொல்லி யோசிச்சோம். அது எங்க பொருளே இருக்குது, நாங்க தயாரிக்கிற பொருளே இருக்குது, அதையே நம்ம செய்வோமே சொல்லிட்டு பிள்ளைகளோட ஆலோசனை பண்ணோம். இதுல எங்க கம்பெனி டீம் இருக்குல்ல, ஸ்டாஃப், அவங்களும் என்னுடைய சன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அப்ப அதுல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுதுன்னு தெரியல, இருந்தாலும் பட் இருக்கிற குவான்டிட்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 60-80 பேர் வரையும், ஒரு 85 பேர் ஓகே வரையும் அவங்க ரெடி பண்ணி சாருக்கு போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த செப்பல் இருக்க சாதாரண செருப்பு கிடைக்கும் அவைலபிள். இந்த பர்டிகுலர் அந்த செப்பல் இருக்குல்ல, அவங்களுக்கு இது போட போகும்போது அந்த மிருது தெரியும், இல்ல மிருதுனஸ் தெரியும். இல்ல சரி, உண்மையிலே சாப்பாடு ஒரு வேளை கொடுக்கறதுங்கிறது பிரதானமானதுதான் எங்களுக்கு. 143 பேருக்கும் ஒன்னு வேற சாப்பாடு ரொம்ப சிறப்பு. ஆனா அதை விட இப்ப நீங்க குடுக்குறீங்க பாருங்க, இதுல எங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 143 பேர் இருக்காங்க. இந்த மக்களுக்கு செருப்புக்கு நான் என்ன செய்வேன், நான் என்னோட பொருளாதாரத்துக்கு தைப்பூசத்துக்கு வந்து திருச்செந்தூர் போயிடுவேன். அவங்க அந்த சாமி கும்பிட்டுக்கு போக முன்னால செருப்பை குமாரபுரத்திட்டே கலத்தி விட்டு போயிருவாங்க, இங்க சண்முகபுரத்திட்டே கலத்தி விட்டு போயிருவாங்க, நடந்த வெறுங்காலோட போவாங்க. அந்த செருப்பு எல்லாம் குமிஞ்சு கிடக்கும். அதை விடிய காலமே போய் குட்டியானையில போய் அவளத்தையும் தீட்டு வருவேன். இதுதான் என்னுடைய மக்களுக்கு நான் கொடுக்கிற செருப்பு, வாங்கி கொடுக்கிற வழி இல்லை. ஆனா இறைவன் இன்றைக்கு உங்களை கொண்டு இந்த செருப்பை கொண்டு வந்திருக்காரு. அது எதுக்குன்னா, இந்த வயதான பிறகு கால்வலி, இந்த உப்பு குத்தி வாதம், இந்த சுகர்ல ஏகப்பட்டு சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு இந்த அமௌண்ட்ல வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இறைவனா பார்த்து உங்களை கொண்டு இன்றைக்கு இந்த செருப்பு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாரு. இறைவனுக்கு நன்றி, ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. தேவையை பூர்த்தி படுத்துறது இருக்குது இல்ல, அமௌண்ட் மெட்டீரியல் அது சரி, யாராவது சொன்னா கூட ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க, நான் தரேன்னு சொல்லிடுவாங்க. அது விரும்பல நான். இல்ல உங்களுக்கு தேவை பரிபூர்ணமாவது இல்ல, ரொம்ப விஷயம், நல்ல அருமையான விஷயம். இல்ல அது தூண்டுதலுக்கு எங்களுக்கு பின்னாடி மறக்க முடியாது. வந்த பிறகு எனக்கு டெய்லி போன் வராத நாள் கிடையாது. இறைவன் அவருடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்றோம். மகிழ்ச்சியான நல்ல மாலை வேலைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே
குறிப்பாக இது ஒரு சிறப்பான நிகழ்வு. இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கின்றார். இங்கே வந்திருப்பது காயல்பட்டணத்தை சார்ந்த ரியாஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான பெரியவர் அவர்கள். அவர்கள் காயல்பட்டணத்திலே தலைமுறை தலைமுறையாக, குறிப்பாக அவருடைய தாத்தாவை குறித்து குறிப்பிட வேண்டும், பாதுல் அசாப் ஹாஜியார் அவர்கள் தான் அதையெல்லாம் உருவாக்கிறவர்கள். தொழிற்சாலை வைத்து மக்களை சிறப்பாக பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல எதிர்காலத்தை அவர்கள் காண வேண்டும், பயனடைய வேண்டும் என்று அப்படி உருவாக்கிய ஒரு அருமையான இமயத்தின் சிகரம் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் திருநெல்வேலியிலே அந்த முஸ்லிம் சகோதரிகள் அவர்கள் ஆதரவற்ற சூழ்நிலையில் அல்லது பெரியவர்களான நிலையிலே அவர்களை பராமரிக்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை பராமரிப்பதற்கென்று அனைத்து காரியங்களை உருவாக்கி செயல்படுத்தியதிலே முக்கியமான பங்கு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான குணம் படைத்த அவருடைய அந்த சந்ததியை சார்ந்த 3வது தலைமுறை அவருடைய பேரன் அவர்கள்தான் ரியாஸ் பாய். இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேரோடு கூட உங்களை தேடி நம்மை தேடி நம்முடைய ஆறுமுகரில் உள்ள இந்த லைட் முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற அவர்களை அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் முதியவர்களாகி உங்களை சார்பாக வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகிற 2 ஸ்டாஃப் அருமையான சகோதரிகளும் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் முதியவர்களாகி உங்களை சார்பாக வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கின்றேன். ஒருவேளை இன்றைக்கு எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு அவ்வப்போது இந்த காலணிகள் செருப்பு வழங்குவது என்பது பல நேரங்களிலே நாங்கள் சிரமப்படுவது உண்டு. யாருக்கு எப்பொழுது எப்படிப்பட்ட செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டும், அதற்கென்று ஒரு தொகையை நாங்கள் ஒதுக்க வேண்டும் நம்முடைய முதியோர் பொருளாதாரத்திலே. ஆனால் இறைவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு என்று உங்களுடைய வயது முதிர்வை முன்னிட்டு உங்களுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை முன்னிட்டு சிறப்பான செருப்பு வழங்குவதற்கு இறைவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அருமையான ரியாஸ் பாய் அவர்கள் அந்த தொழிற்சாலை வைத்திருக்கிறது. என்ன தொழிற்சாலை என்றால், இந்த செருப்பு உருவாக்கி அதை சேல்ஸ் பண்ணுகிற சிறப்பான ஒரு அந்த தொழில். இது எதற்கு உருவாக்கப்படுகிறது என்றால், வயது முதிர்விலே அல்லது கால் சுகர் காரர்கள், அந்த கால் வலியில் உள்ள முதியவர்கள், அவர்களுக்கு அந்த வியாதி இருந்து சுகம் பெறுவதற்கும் ஆரோக்கியமாக அவர்கள் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் அதற்கென்று படித்து அதற்கென்று பட்டம் பெற்று அதற்கென்று ஆராய்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட இந்த காலணிகள் அது மருத்துவருடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் திருநெல்வேலியிலே அவருடைய அந்த ஷோரூம் இருக்கிறது, அங்கிருந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது காயல்பட்டணத்தில் அந்த ஷோரூம் ஒன்று பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த செருப்பை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு குடும்பமாக சேர்ந்து அதை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது உங்களுக்கு வழங்க போகிறார்கள். வழங்கும் பொழுது எல்லாருக்கும் உண்டு. இப்ப அவங்க ஒரு 10 பேருக்கு வழங்குவதை அவர்கள் கைகளினாலே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். பின்பு மற்றவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல் நபர் இப்ராஹிம், மகிழ்ச்சியோடு அப்படி. 2வது ஜான் தாமஸ், 3வது வளர்ந்த வெங்கடேஷ். வளர்ந்த வெங்கடேஷன் ஆமா, இங்க இருக்கல அதுக்காக வளர்த்தியாக போடுவான். அடுத்த பெருமாளையா, ரொம்ப சந்தோஷம். பெருமாளையா மெதுவா வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க வாங்க. அடுத்த பெண்கள் கதிஜாமா, அடுத்து தங்கம் அம்மா. தங்கம்மா வாங்க. சிறந்த சமையலர், மக்கள் சுவையாக சாப்பிடுறாங்கன்னா அவங்கதான். அப்படியாமா? ஆமா, நாங்க ஒரு நாள் சாப்பிடுவோம்.
சரியா? என்ன சுமையா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சது? இட்லி சூப்பரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இட்லி. வந்துடுறேன் ஒரு நாள். அப்படியாம்மா? பாப்பா அப்படியா? நில்லுங்க. முட்டைக்கறியோட சேர்ந்து செல்லக்கி வாங்க 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 கொடுங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். நல்லபடியா இருக்குமா? சரி. 2 லட்சம் ஏதாவது 1 லட்சம் வாங்க. சார் வாங்க வாங்க. சந்தோஷம். ஓகே ஓகே சரி உட்காருங்கம்மா. இப்ப 10 பேருக்கு மட்டும் நம்ம கையில கொடுத்துருக்கிறோம். அதற்கு நாளைக்கு இந்த செருப்பு மீதி எல்லாருக்கும் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 90 ஜோடி செருப்புகள் வந்திருக்குது, எல்லாருக்கும் காணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ், உங்களுடைய கால், உங்களுடைய நம்பர், உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உள்ள அந்த செருப்பை பிரித்து எடுத்து தனித்தனியாக உங்களுக்கு வழங்குவார்கள். ஆகவே இப்ப உடனே கிடைக்கல, நீங்க வருத்தப்பட வேண்டாம். எல்லாருக்கும் இருக்கு புத்தம் புதிய செருப்பு. அது இந்த மெடிசன் டாக்டர்ஸ் பரிந்துரையின்படி உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆகவே இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். சிறப்பான புதிய செருப்பு வழங்கப்படும். தொடர்ந்து பிரார்த்தியுங்கள். இன்றைக்கு இந்த காலணிகளை வழங்கின அருமையான ரியாஸ் பாய் அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய தொழிற்சாலைக்காக, அவருடைய ஷாப்புகளுக்காக நீங்கள் விசேஷமாய் இறைவனை நோக்கி பிரார்த்திக்க முடியாது கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சோ இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இந்த MCR, அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த செருப்புகளை அந்த குட்வில் ஃபைன் வாக்குங்கிற அவங்க ஓன் கம்பெனில இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்தாங்க. இந்த ஹால் பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ரிக்வஸ்ட் வைப்பேன். அந்த வீடியோ போட்டு அன்னைக்கு சாயங்காலமே பதில் வரும். எப்படி இந்த ஜெனரேட்டருக்கு வந்ததோ, எப்படி உணவு சமைக்கக்கூடிய எந்திரத்துக்கு வந்ததோ, அதே மாதிரி இதுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பிறகு ஃபுல்லா ஸ்வெட்டிங், எல்லாருமே வேர்த்து தான் ஊத்திட்டு இருக்காங்க. மேல ஃபேன் கிடையாது, ஹாஸ்பிட்டல் சீட்டு, பயங்கரமான ஹீட்டு. ஸோ இதுல டோட்டலா ஒரு 12 ஃபேன் தேவைப்படுது. 12 ஃபேன் போட்டாங்கன்னா இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தும் போது அவங்களுக்கும் சங்கடம் இல்லாம இருக்கும். வரக்கூடிய நம்மள வேர்த்து ஊத்துது பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்வெட்டிங் தான். ஸோ இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது நம்ம குட்வில் உடைய ஓனர் ரியாஸ் காக்கா எப்பா 2 ஃபேன் நான் போட்டுறேன்ப்பா அப்படின்னாங்க. சரி, 2ங்கிற இடத்துல இன்னொன்னு பிரஸ் பண்ணி 3 ஃபேனா தள்ளி விட்டுருவோம். ஸோ 3 ஃபேனுக்குள்ளதான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 8 9 ஃபேனுகள் யாராவது முன் வந்தீங்கன்னா உங்க பேர்லயே போட்டுடலாம். ஒரு பெரிய உதவியா இருக்கும். நான் சொல்லுவேன் சாருக்கு, நீங்க பிள்ளைய தத்தியாச்சு, என் பிள்ளை நீங்க என்னதான் சொல்லுவேன். ஆமா, அதான் ஒரு குறையில பாத்துக்கிட்டாங்க. அதான் ஒண்ணு அதான் கிடைக்கும். அதான் தாய பிள்ளைய தத்து வைப்பாங்க, நீங்க தாயை தத்து தத்து எடுத்துட்டு சொல்லுவேன். இவங்கெல்லாம் எங்க ஆட்கள் எங்க போயிருக்காங்க? மற்றவங்க எல்லாம் டிவி பாக்குறாங்களோ? ஆமா, டிவி பார்க்க போயிருக்காங்க. இங்க ஒரு 4-5 பேர் படுத்துருக்காங்க. மொத்தம் இங்க எத்தனை? 29 பேரா? 23 பேர் இருக்கும். 23 பேர் இருக்கீங்களா? அவங்க குடும்பத்தார நம்ம அணுகு முடிச்சாதான். ஆமா, அணுகி எப்படியாவது அவருக்கு அதான் கருணை காட்டும். சார் சரின்ட்டாரு, சார் ரெடி. ஆமா, உங்க பிள்ளைகள்கிட்ட தான் உத்தரவு வாங்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்ஷா அல்லாஹ். சரி, அழக்கூடாது. உங்களுக்கு குடும்பம் பெருசாயிடுச்சு இல்ல? ஆமா, குடும்பம் பெருசு. ஆமா, நாங்களாம் பிள்ளைகள் ஆயிட்டோம். சரி, பார்க்காம இருந்தே கேட்காம மாலாரப்பி சந்திச்சு. ஆனா அல்லாஹ் தான் இவ்வளவு கொண்டாந்து கொடுத்து எனக்கு ஆம்பளை பேர் நிறைய கொடுத்துருக்கேன். எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன். பேரங்களை பேத்தியில எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். உங்க பாத்திமாவா? பாத்திமா கூட சேர்த்து இவங்க தான். இப்ப அங்க மரசல சேர்த்து அவதான். ஆமா, பாத்திமா மரச போயிட்டா, அங்க போயாச்சு. மெட்ராஸ் தானே? மெட்ராஸ் யாரு கொண்டு போய் சேர்த்தா? அவங்க தான் போய் சேர்த்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கீங்க நீங்க. எல்லாம் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்ய 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 நம்ம குடும்பம் நல்லா நல்லா. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுமா, துஆ. நான் அப்படிதான்ப்பா, சிரித்திலேருந்தே அது பழக்கம். ஆமா, பட்னியா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தான் கொடுப்பேன். நான் இப்போ சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, அப்படி கொடுப்பேன் நான். அல்லாஹ் இதெல்லாம் ஒரு சோதனை தான், ஒரு காலகட்டத்துல மாறும். இதுவும் கடந்து போகும். சரியா? இதுவும் கடந்து போகும். சோதனை இவ்வளவு படுறாங்கள கஷ்டம் ஒரு சோதனை கொடுத்துருக்கான். சோதனை அல்லாஹ் தஆலா என்ன சோதனை கொடுத்தாலும் செய்யணும். ரெடியா இருக்கேன். உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாவுக்கு அடிப்போம். உங்களுக்காக இல்லாட்டாலும் யாருக்கு அடிப்போம்? உங்களுக்கு உதவி பண்ணது அல்லாவுக்கு நாங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் சரி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.